7 வருஷத்துக்கு முன்னாடி 2,10,00,000 பேர் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அந்த வைரஸ் மனுஷன் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி மூலமாக தான் எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சதா தெரிய வந்தது. ஆனால் இப்போ இந்த உலகம் இன்னொரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. ரொம்ப மோசமாக இயற்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இயற்கை சீற்றம் ஏற்பட போகுது. இது நாமே நமக்கு ஏற்படுத்திக்கிட்ட ஒரு பாதிப்பு. இது எல்லாத்துக்குமே காரணம் சுற்றுப்புற சூழ்நிலையையும் இயற்கையையும் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நாம மதிக்காம இருந்தது தான். செயற்கை பொருளை உருவாக்கி அதை நம்ம பெருசா நினைச்சோம். புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நாம நினைச்சோமே தவிர இயற்கையை அழிச்சு தான் அதை உருவாக்குறோங்கிறத நாம மறந்துட்டோம். நமக்கு பொறுப்பு கொடுத்த இயற்கையை நாம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த இயற்கை நம்ம எல்லாரையும் பழி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு நாள் நம்மளை சுமந்த பூமி மாதாவுக்கு நாம கொடுத்தது என்ன? அழிவு மட்டும்தான். அது என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்கு. காலத்தோட சீதோஷனம் இஷ்டத்துக்கு மாறுது. ஹீட்லேருந்து நம்மளை காப்பாற்றுற ஓசோன் லேயரில் ஓட்ட விழுந்திருக்கு. அதனால மண் புயல் உருவாகுது. சைக்ளோன்ஸ், பனிப்புயல், எதிர்பாரா அழிவுகள், எரிமலை வெடித்தல், அதனால ஏற்படுற பூகம்பங்கள், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர உருவம் தான் கடல் மூலமாக வர சுனாமி. உலகம் பூரா இருக்கிற பல நாடுகள்லேருந்து பிரமுகர்கள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த அழிவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அதனால இனிமே இயற்கையை மாசுபடுத்த போறது இல்லைங்கிற ஒப்பந்தத்துல இவங்க எல்லாரும் கையெழுத்து போட போறாங்க. ஆனா இன்னும் சில நாடுகள் ஒத்துக்கல. ரொம்ப தாமதமா தான் நாமளே இந்த முடிவு எடுத்திருக்கோம். நாம எடுத்திருக்கோம்னு சொல்றதை விட இயற்கை நம்மளை எடுக்க வச்சிருக்குன்னு சொல்றது தான் உண்மை. 1000 இருந்தாலும் உண்மையிலேயே நாம எல்லாரும் பெருமைப்படணும். 30 வருஷ போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு பல நாடுகள் முன் வந்திருக்கே. பாக்கி சில நாடுகளும் சீக்கிரமா முன் வரணும். அப்பதான் நாம எல்லாருமா சேர்ந்து இந்த பூமியை காப்பாற்ற முடியும். பூமியை காப்பாத்துறோம்னு சொல்றதை விட நாம நம்மளை காப்பாத்திக்க போறோம்னு சொல்றது தான் சரியான வார்த்தையா இருக்கும். இந்த ஒப்பந்தமே இயற்கையை காப்பாத்துறதும் மனிதாபிமானத்தை மதிக்கிறதும் தான். அட்ரஸ் இல்லாத பல பேரை நாம அனாதைன்னு சொல்றோம். ஆனா அப்படிப்பட்ட அனாதைகளுக்கும் நம்மளுக்கும் இந்த இயற்கையும் பூமியும் அட்ரஸா இருக்குங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட பூமியை நாம அழிய விட்டுட்டோம்னா நாம எதுக்குங்க பிறந்திருக்கணும்? சார், எர்த்குவேக் வந்துருச்சு. பில்டிங் விட்டு வெளில போயிடலாம். அப்ப மத்தவங்களோட கதி? யாருக்கும் எதுவும் ஆகாது சார். செக்யூரிட்டிஸ் பார்த்துப்பாங்க. நீங்க வாங்க வாங்க சார், ப்ளீஸ் தள்ளுங்க. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நேஷனல் வார்னிங் சென்டர் இந்த மாதிரி நிலநடுக்கம் வரும்னு உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பண்ணாங்களா? 2 நாளைக்கு முன்னாடியே நிலநடுக்கம் வரும்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதோட எல்லா டேம்ஸும் பாதிக்கப்படும். நாங்கள் சுனாமி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க எச்சரிக்கை பண்ணாங்க. ஆனால் நான் நம்பலை. நீங்கள் யாராவது நம்பியிருப்பீங்களா? சார், நம்ம நாட்டை மட்டும் எர்த்குவேக்லேருந்து காப்பாற்ற ஏதாவது வழி இருக்கா சார்? இனிமேல் இந்த மாதிரி ஒரு சுயநலமான வார்த்தையை ஏன் முன்னால் நீங்கள் பேசாதீங்க. ஒருவேளை பூமி அழிஞ்சா பூமியில் இருக்கிற மற்ற நாடுகளோட நாமளும் தான் அழிவோம். கொஞ்சம் பொதுநலமாக யோசிக்க கற்றுக்குங்க. சீஃப்டெக் ரிசர்ச் வெசலுக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் சலாம். தேங்க்யூ கமாண்டர். எனக்கும் சந்தோஷம் தான். இந்த கடலுக்கடியில் இருக்கிற வால்கனோஸை பற்றி கேள்விப்படும் போது எனக்கு என்னவோ மாதிரி இருந்தது. சார், நம்ம உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பேசலாமே. இந்த ஏரியாவில் அண்டர் வாட்டர் வால்கானோ இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. அதோட ஃப்ளோ ரேட் ரொம்ப அதிகமாக வேற இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வால்கானோல நான் அவ்வளோ கவனம் செலுத்துனது கிடையாது. ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளுமே அது அதிகமாயிட்டு இருக்கிறது எனக்கு தெரிய வருது. அதுலேருந்து வர வெப்பம் வேற அதிகமாக இருக்கு. ஒருவேளை இது பிலிப்பைன்ஸ் டியூரில் பினட்டுபோவில் ஏற்பட்ட எரப்ஷனோட பாதிப்பாக கூட இருக்கலாம். அல்லது இந்தோனேஷியாவில் இருக்கிற கிரகாட்டோவில் ஏற்பட்ட பாதிப்புக்கு கூட இது காரணமாக இருக்கலாம். ஆனால் டாக்டர், 2008 இந்த வால்கானோ வெடிச்சா மாதிரி தெரியல, எந்த தடையுமே இல்லையே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதனால 51% ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இந்த 2 இடமும் பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். எதனால பாதிப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம கவலைப்பட வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பத்தி தான். கல்ஃப் ஆஃப் தாய்லாந்துல இருக்கிற ஒரு கேனான் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்குமோன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நானே இதை நேரடியாக பார்க்கணும்னு வந்திருக்கேன். என்ன அவசரம்?
உனக்கு தண்ணி வேணுமா? நான் குடிச்சு தரேன். இந்தா குடிச்சுக்கிட்டே வா. வான்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் இல்ல. என்ன காப்பாத்துங்கப்பா. அம்மா! என்னாச்சு போனுக்கு? ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ வந்தீங்க? நாங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. எதனால மயக்கம் போட்டு இப்ப கீழே விழுந்த? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஒன்றும் இல்லை. திடீர்னு தூக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. சீ, அறிவில்ல உனக்கு. இங்கேடா வந்து தூங்குவ? எங்களை வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்துட்ட. எங்களை என்ன கிறுக்குன்னு நினைச்சிட்டியா? நீங்கள் 2 பேரும் எப்படி என்ன கண்டுபிடிச்சு இங்கே வந்தீங்க? ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். நீ தான் அந்த அலர்னியே. இந்த காட்டுக்குள்ள வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. நீங்களும் அதை பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் இந்த ராக் லேயரை பார்த்தேன். இது வரைக்கும் வந்த 2 சுனாமிக்கும் இதுதான் எவிடன்ஸ். எப்பெல்லாம் இந்த மாதிரி ஆகும்னு நீ நினைக்கிறேன்? சரியா தெரியல. ஆனா இதை பார்த்த உடனே சாம்பிள் எடுத்து டோக்கியோவுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து தான் மத்த லேப்ஸ் கிட்ட இருந்து வந்த டீடைல்ஸை எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரியான முதல் மாற்றம் 1800 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டுதான். 2வது மாற்றம் 900 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டுதான். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? 900 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இப்படி வரும்ன்றியா? ஆமா. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றங்கள் சீக்கிரமா வரக்கூட வாய்ப்பு இருக்கு. நாம இதை சீக்கிரம் ரிசர்ச் பண்ணி முடிக்கணும். தண்ணியோட லெவல் வழக்கத்தை விட ரொம்ப குறைஞ்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடியே நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுல தெரிஞ்சது ரிவர் பேங்க்ல ஏற்பட்ட அதிரடி மாற்றம் தான். இந்த மாதிரி ஆகிறது ரொம்ப ஆபத்து. ஒரே நாள்ல 5 to 10 மீட்டர்ஸ் மாறி இருக்கு. எதனால இந்த மாற்றம்னு உங்களுக்கு தெரியுமா? இதனால இன்னும் ஏதேது மாறப்போகுதோ. ஒருவேளை ஓஷன் கரண்ட்ஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. கிராண்ட்பா என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பூமிக்கடியில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கான். அதுல இருந்து நிறைய ஹீட் ரேஸ் வெளியில வரதான். இது எல்லாத்துக்கும் மேல பூமிக்கடியில இருக்கிற பிளேட்ஸ் மூவ் ஆகிற எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நிலநடுக்கம் வர வாய்ப்பு இருக்கா? எதுக்கு தேவையில்லாம நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க? டாக்டர் எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. சேட்டலைட்ஸ்ல இருந்து எல்லா டீடைல்ஸையும் அவர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சிடுவாரு. இங்க காட்டுல இருக்கிற மிருகங்கள் கூட ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கு. 1 மாசமா தான் இந்த மாற்றம் ஏற்படுது. நானே உடனடியா இந்த மாற்றங்களை பத்தி டாக்டர் கிட்ட நேரடியா சொல்லி ஆகணும். அதுக்கெல்லாம் இப்ப அவசியம் இல்ல. முதல்ல நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். யா, நீ முதல்ல ஏதாவது டாக்டர் கிட்ட போய் உன் ஹெல்த்தை செக் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. சும்மா டென்ஷன் தான். நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல்னாலே எனக்கு பிடிக்காது. இந்திய பெருங்கடலோட பிளேட்ஸை நாம கூர்ந்து கவனிச்சோம்னா நிலப்பரப்பில் இருக்கிற பிளேட்ஸோட மோத வர்றது நாம பார்க்கலாம். இதனால தான் இந்த வால்கனோ அதிகமாக பாதிக்கப்படுது. டாக்டர் ஒரு நிமிஷம். வெளிவர ஹீட் ரேஸையும் நாம கவனிக்கணும். பூமிக்கு கீழே இருக்கிற பிளேட்ஸ்ல பல இடங்கள்ல இது லீக் ஆகுது. வேற ஏதாவது வால்கனோஸ்ல இந்த மாற்றங்கள் தெரியுதா? கராக்குட்டு பினோட்டுபாவை பத்தி இன்னும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு டாக்டர். கடந்த 120 வருஷங்கள்ல இதுதான் மோசமான எரப்ஷனா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சார், இந்தோனேஷியாவில் இருக்கிற டீம் இன்னும் 3 வால்கனோஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க சார். நாமளும் அவங்களுக்கு உதவி செஞ்சாக்கணும். அவங்களுக்கும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். நான் அண்டர் வாட்டர் லேபுக்கு போயிட்டு வரேன். நீ என் கூட வரியா? நிச்சயமா வரேன் டாக்டர். நிறைய பிளேட்ஸ் நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கு.
இதனால இந்தியன் ஓஷன்ல இன்னொரு நிலநடுக்கம் வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னோட பயமே இப்போ அதுதான். இதை வச்சு பார்க்கும்போது 2004 வந்த சுனாமி ஒரு எச்சரிக்கைன்னு தான் சொல்லுவேன். அப்படின்னா அதை விட மோசமான அழிவு வரப்போகுதா டாக்டர்? இந்த கேள்விக்கு ஆண்டவனால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். நமக்கு என்ன தெரியும்? ஆனா ஒரு விஷயம், எந்த டெக்னாலஜியா இருந்தாலும் வரப்போற பாதிப்பை தெரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும். அதை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. இருந்தாலும் எதுக்கு இதெல்லாம் பண்றோம்னா, வரப்போற ஆபத்துல இருந்து கொஞ்சமாவது நம்மளை பாதுகாத்துக்கலாமேன்னு தான். தேங்க்ஸ். நீ ரெஸ்ட் எடு, தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. நாங்க நாளைக்குள்ள வார்னிங் சென்டருக்கு போய் சேர்ந்துருவோம். ஆமா, நாங்க இருந்தா கிராண்ட்பா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாக்டர் கவலைப்படுறதே உன்னை பத்தி தான். உன்னை அவர் ஷிப்லயே இருக்க சொன்னா நீ இப்படி சுத்திக்கிட்டே இருக்க. நான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை நடந்தா அதை சரி பண்ண எப்படியாவது நான் வந்து சேர்ந்துருவேன். என்னாச்சு உனக்கு? நாளைக்கு நானே வந்து உங்க 2 பேரையும் சென்டர்ல பாக்குறேன். சீக்கிரம் வந்துரு, தாத்தா இப்போ உனதான் கேட்டுட்டு இருக்காரு. பாய். சின்ன வயசுல சுனாமியால என் குடும்பத்தையே நான் இழந்தேன். எப்படியோ நான் மட்டும் உயிர் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அனாதையா வாழ்ந்தேன். சில பேரோட ஆதரவால படிச்சு பெரிய ஆளான இன்னைக்கு பூமியோட மாற்றங்களை பத்தின ரிசர்ச்சை வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் அந்த சுனாமி பாதிப்பு என்னை விட்டு போகல. ஹே ரோஸ், என்ன பண்ற? என்னாச்சு உனக்கு? தூங்கும் போது சும்மா இருக்க மாட்டியா? எதை பார்த்து இப்ப பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு நிலநடுக்கமா? உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுக்காக தான் கத்தினியா? நீ உண்மையிலேயே புத்திசாலி தாண்டா. நீங்க 2 பேரும் வந்தது நல்லதா போச்சு. கண்டினியூஸா 7 நாளா சீட் டெக்கை கண்காணிச்சுக்கிட்டு இருந்ததுல எல்லாரும் டயர்டா இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஷோர் டாக்டர், சீட் டெக்ல 7 நாளா எந்த மாற்றமும் ஏற்படாதது நல்ல விஷயம் தானே? சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. நிலநடுக்கம் 8.5 ரிக்டர்ல பதிவாகுது சார். கராத்தூல ஏற்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல பதிவாயிருக்கு சார். இதே லொகேஷன்ல தானே 2004 ஏற்பட்டுச்சு. 1 மணி நேரத்துல அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாப்பு நடத்துக்க அனுப்ப சொல்லுங்க. டாக்டர், இந்த இடத்துல தான் 2004லயே வந்திருக்கு. அதோட ரிப்போர்ட் காப்பியும் இருக்கு. இமிடியேட்டா பிரைம் மினிஸ்டருக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும். சீக்கிரம் போங்க. கோஸ்டல் வார்னிங் சென்டருக்கு உடனே இதை தெரியப்படுத்துங்க. ஷோர் டாக்டர், கம் ஆன். இது வரைக்கும் நீங்க கொடுத்த 2 தகவலுமே தப்பா தான் இருந்திருக்கு. இந்த வாட்டி மட்டும் எப்படி நிச்சயமா சொல்றீங்க டாக்டர்? நான் இப்ப ரொம்ப முக்கியமான வேலையா நார்த் ஈஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு அங்கதான் மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க சொல்றதை கேட்டு நான் அங்க போகாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் வர சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வேணுட்டே வரலன்னு எதிர்கட்சிக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க. சரி, ஓகே டாக்டர். நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. சுனாமியும் நிலநடுக்கமும் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டாக்டர், ஒரு முக்கியமான விஷயம். 5.6 ரிக்டர் ஷாக் சரியா 8:17க்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா சுனாமியை பத்தி இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் கிடைக்கல. சுனாமி கரெக்டா பெர் அவருக்கு 900 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கணும். அதாவது எடுத்த உடனே அலை 1 மீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கணும். அதனால தான் நம்ம அண்டர் வாட்டர் ஸ்டேஷன் அதை டிடெக்ட் பண்ணிருக்கு. சார், ஒருவேளை அலாரம் வார்னிங் தப்பா கொடுத்துக்கலாம் இல்லையா? ஓ மை காட், மாய் தாயை பத்தி நான் மறந்தே போயிட்டேன். நான் பீச்சுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ கொஞ்சம் பாத்துக்கோ. எங்க பக்கத்துல இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ஆபத்து. நேத்துல இருந்து அவன் கரை கிட்ட தான் இருக்கான். சுனாமி வரதுக்குள்ள அவனை அலர்ட் பண்ணிட்டு எங்கேயாவது சேஃபான இடத்துக்கு போக சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன, நீ தனியாவா போக போற? எனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. என்னாச்சு? எங்க போற? இன்னும் 30 நிமிஷத்துக்குள்ள சுனாமி வந்துடும் போல இருக்கு. மாய் தாய் கரை கிட்ட இருக்க அவனை அலர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். செண்டி, ஒரு நிமிஷம் நில்லு. வேணா செண்டி, போகாத. இல்ல, நீ போ. நான் அவனை வார்ன் பண்ணி ஆகணும். நீ வேண்டாம், ரொம்ப ஆபத்து. நீ எதுக்கு திருப்பி வந்துரு. எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் வந்துடுறேன். செண்டி, திருப்பி வந்துரு செண்டி.
அங்க பாருங்க. என்னாச்சு? இதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் உன்னை பார்த்ததே இல்ல. இங்கதான் இருக்கியா? வா சீக்கிரம் வா. என்கிட்ட வா. வாட செல்லம். மறுபடியும் சுனாமி வர போகுதுடா. இங்க கரை கிட்ட இருக்காம எங்கேயாவது தூரமா போயிடு. உள்ளுக்குள்ள போயிடணும்னு நான் சொல்றது உனக்கு புரியுதா? சுனாமி போனதுக்கு அப்புறம் ஒருவேளை நான் இருந்தேன்னா உன்னை வந்து பாக்குறேன். சீக்கிரம் போ மாட்டாய் போ. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ மாட்டாய். கடந்த 5-6 மாசமாவே எனக்கு இந்த மாதிரி பயங்கரமான கெட்ட கனவுகள் வந்துட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கெட்ட கனவுகள் எல்லாம் உண்மையாவே நடக்க போறதுனால எனக்கு எச்சரிக்கையா வருதான்னு தோணுது. அந்த மாதிரி அழிவு வருமா இல்லையான்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். கனவுகளை பத்தி அனாவசியமா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நடக்கணும்னு இருந்தா அது நடந்துதான் ஆகும். அப்படிப்பட்ட இயற்கையோட பேரழிவுலேருந்து நான் எப்படி என்னுடைய நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியும்னு சொல்றீங்களா? உன்னால முடிஞ்சதை முடிஞ்ச அளவுக்கு செய். நல்லது மட்டுமே செய். நல்லது மட்டுமே நடக்கும். மீதி அந்த ஆண்டவன் பார்த்துப்பான். நான் வந்துட்டேன் போ. என்னாச்சு உனக்கு? போ. என்னாச்சு? ஏன்டா அழுற? நான் வந்துட்டேன், எனக்கு ஒண்ணும் ஆகல. என்னடா எதுக்கு அழுற? போ. தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிடாத சென்று. என்னால தாங்க முடியாது. போக மாட்டேன்டா. எங்கேயும் போக சுனாமி எழுத நான் எல்லாத்தையும் எழுத. மறுபடியும் எப்படி இந்த எச்சரிக்கை தப்பாச்சு? டாக்டர், அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். ஒருவேளை எர்த்குவேக் வெர்டிகல் எர்த்குவேக்காக இருக்கும். அதனால தான் கடலில் சுனாமி ஏற்படாமல் தப்பிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர். அதனாலே அலாரம் அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர். 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் 150 ஃபீட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம நேரம் நல்லா இருக்கா? ஒருவேளை சுனாமி வந்திருந்தாலும் அது மக்கள் இருக்கிற இடத்த தாக்கல. உலகத்துல யாருமே இல்லாத ஏதோ ஒரு தீவை தான் அது தாக்கி இருக்கணும். சரி விடுங்க. சுனாமி வராமல் இருந்தது நல்லது தானே. முயற்சிகள் வீணானாலும் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது எப்பவும் நல்லது. என்னையா என்னாச்சு? ஒன்றும் காணோம். பார்த்தேன்ல, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ஒன்றும் ஆகாதுன்னு. சுனாமி வராதுடா. மறுபடியும் பல பேரோட உயிர் பலி ஆகாது. நீ எதுக்கு தேவையில்லாம பயந்துகிட்டே இருக்க? முதல்ல இந்த பயத்தை விட்டு வெளியே வா. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா என்னால முடியல. சின்ன வயசுல என் கண்ணு முன்னாடி எங்க அம்மா கூட தாண்ட சுனாமில செத்து போனாங்க. உன் வலி என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும். எனக்கும் அதே வலி இன்னும் இருக்குடா. எங்க அம்மாவோட பொண்ணத்தை கூட என்னால பார்க்க முடியல. அன்னில இருந்து அந்த வேதனையும் வலியையும் என் மனசுல சுமந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தெரியும் செட்டி, ஆனா என்னால பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதாண்ட பயம் போகும். சின்ன வயசுல எங்க அம்மாவோட பொண்ணத்தை பார்க்க முடியலங்கிற வெறி எனக்குள்ள இருந்தது. அன்னைக்கு கடலுக்குள்ள குதிச்சு நான் தேட ஆரம்பிச்சேன். இன்னி வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா எதுவும் கிடைக்கல. ஆனா அந்த தேடுதல் சுனாமி மேல எனக்கு இருந்த பயத்தை போக்கிடுச்சு. செட்டி, என்ன மன்னிச்சிரு செட்டி. வாழ்க்கைனா பிரச்சனை இருக்குதான் செய்யும் போ. சந்தோஷமாவே பிறந்து சந்தோஷமாவே வாழ்ந்து சந்தோஷமா செத்தவன்னு எவனுமே இல்ல. நம்ம உள்ள இருக்கிற பயம் வருத்தம் எல்லாத்தையும் மறந்து வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணதான் ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணுடா. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறது நாளைக்கு உங்க ஆட்சிக்கே பிரச்சனை ஆயிடும். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஊரையே காலி பண்ண சொல்றீங்க. அதனால நாட்டுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு தெரியுமா? எனக்கு என்ன தோணுதோ அதை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. 6.5 மேக்னிடியூட் எர்த்குவேக் பதிவாயிருக்கும் போது பிரச்சனை இல்லை, யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்லவா? எனக்கு மக்களோட உயிர் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
3 தடவையும் நீங்க தப்பான முடிவை எடுத்திருக்கீங்க. 3 வாட்டி என்ன 30 வாட்டி ஆனாலும் நான் இப்படி செய்வேன். அந்த டாக்டர் பேச்ச கேட்டு ஆடுறீங்களா? அவன் இதே மாதிரி தப்பான தகவலை கொடுப்பான். நீங்க அவன் பேச்ச கேட்டு ஆடுங்க. நாளைக்கு உங்க பதவி உங்களுக்கு சொந்தமா இருக்காது. நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்தவன் சீட்டுக்கு ஆசைப்படுறவன் உண்மையான அக்கறையை காட்ட மாட்டான். உன் புறம்போக்குத்தனம் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன் பதவியை விட்டு உன்னை இறக்குறேன். அப்ப நான் யார்? ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? காடுகள்ல இந்த மாதிரி மாற்றங்கள் வரும். ஏன்னா இங்க இருக்கிற பூமி பரப்பு அந்த மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஏற்பட்ட இதே பாதிப்பு சாதாரண நிலப்பரப்புல ஏற்பட்டிருந்தா, அதாவது நாம வாழ்ற நகரங்கள்ல ஏற்பட்டிருந்தா, அதை பத்தி யோசிக்க கூட யாருமே இருந்திருக்க மாட்டோம். என்னை விட்டு போயிட்டியே. மேக்னிடியூட் எர்த்குவேக் பதிவாயிருக்கு. இதால ஏதாவது ஆபத்து வருமா? ஏன்பா அமைதியா இருக்கீங்க? எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அதான் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னுடைய டவுட்டே இவ்வளவு பக்கத்துல இருக்க தாய்லாந்துக்கு பாதிப்பு ஏன் இன்னும் தெரியலன்னு தான். ஒருவேளை அவங்க அங்க ஏற்பட்டதா சொன்ன நிலநடுக்கம் வெர்டிக்கலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுனாமி வரும்போது சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் உள்ள வாங்க. லீனா இந்த பக்கம் வந்துரு. லீனா வாங்க, எல்லாரும் சீக்கிரம் இந்த பக்கம் வாங்க. நீ இங்க வாடா, சீக்கிரம் சீக்கிரம் வந்துருங்க. தாத்தா, என்னாச்சு உங்களுக்கு? சுனாமிக்கு பயந்து பொதுமக்களே பீச் பக்கம் வரதில்ல. எல்லாம் தெரிஞ்சு நீங்க வந்து நிக்கலாமா? எல்லாரும் சாகத்தானா போறோம். ஒரு பக்கம் மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சுட்டு அழியறான், இன்னொரு பக்கம் என்னன்னா இயற்கை அவனை அழிக்குது. சொல்லுங்கப்பா. அப்பா, அந்த தீவுக்கு கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்.
நீங்க சொல்ற இந்த சாதாரண விஷயத்துக்காகவும் சின்ன பாதிப்புக்காகவும் நான் அந்த இடத்தை இழக்க விரும்பல. என் சொர்க்கத்தீவு ப்ராஜெக்டை என்னால கேன்சல் பண்ண முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். அப்புறம் பேசுறேன். போனை வைங்கப்பா. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க டென்ஷன் ஆகவே கூடாது. வாங்க ஸ்விம் பண்ணலாம். அவங்க என்ன பெரிய இவங்களா? இத்தனை வருஷமா நாம வாழ்ற இடத்தை எப்படி காலி பண்ண சொல்லுவானுங்க? நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இது நம்ம பூமி. இவங்க சொகுசான இடத்தை உருவாக்குறதுக்கு நாம விட்டுட்டு போகணுமா? சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம சுவாசிக்க காத்துலயே உப்பு இருக்கு. எனக்கு வர ரோசத்தை தப்புங்கிறீங்க. எதுக்கு இப்படி பதட்டப்படுற? என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவன் எழுதி வச்சதுப்பா. அதை எப்படி மாத்த முடியும்? இதுல நீ தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவனுங்க இந்த தீவை கைப்பற்றணும்னு எப்பவோ முடிவு பண்ணிட்டானுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் இங்க இருந்து துரத்தத்தான் போறாங்க. அதுக்கப்புறமும் நாம கரை கிட்ட தான் வாழ்வோம், இங்க தான் இருப்போம்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? அவனுக்கெல்லாம் பணக்காரனுங்கப்பா. பணக்காரங்களா இருந்தா என்ன? அவங்கள இந்த கடலையும் கரையும் உருவாக்குன மாதிரி பேசுறாங்க. இது நம்மளோட பூமி. இந்த இடத்த விட்டு நாம ஏன் போகணும்? அவங்கள தட்டி கேட்கலாம்ல. இப்பதான்டா நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. உலகத்துல பணக்காரங்களோட பேச்சு மட்டும்தான் எடுப்படும். நாம என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க புரியாம பேசுறீங்க. இந்த இடத்த நம்ம எவ்வளவு புனிதமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதை அவங்க சூதாட இடமா மாத்துவாங்க. நாம வாழ்ந்த இடத்த கேவலப்பட விடலாமா? அவங்க பெரிய இவங்களா இருக்கலாம். எதிர்த்து போறானா பயந்து ஓட போறாங்க. இங்க இருந்து போயிட்டா நம்ம எங்க தாத்தா இருக்கிறது? என்ன சமாதானப்படுத்துற வேலையை விடுங்க. நம்ம பூமி இழக்காம இருக்கிறதுக்கு அவங்களை எதிர்த்து போராடிதான் ஆகணும். யாரு பயந்தாலும் சரி, என் உயிருக்கு ஆபத்துனாலும், நான் செத்தாலும் இந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஓ சாவு எங்களுக்கு தான் வருத்தத்தை கொடுக்கும். அவனுங்க கவலைப்பட மாட்டாங்க. சொல்லுங்க பாஸ், எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? இந்த டிசாஸ்டர் சென்டர்ல இருக்கானுங்கல்ல, அவனுங்களால என்னோட பிசினஸை கேட்டுக்கிட்டு இருக்கேன். 300 கோடி செலவு பண்ணியிருக்கேன்டா. அவனுங்க ஆபீஸ் கட்டுறதுக்கு கூட கவர்மெண்ட் அவ்வளவு செலவு பண்ணியிருக்காது. என்னடா சுனாமி சுனாமி வருங்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு சுனாமி இவதான்டா. அவனுங்க வருதுன்னு புலிவிட்டு இருக்கானுங்க. இதுல நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாஸ்? எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி தொலைங்களேண்டா. இன்னைக்கு சாயங்காலம் ஏபிஎன்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட பத்தி என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள குப்பத்துக்காரங்களை அழிச்சிரும் பாஸ். போங்கடா, சீக்கிரமா பண்ணி முடிங்க. ஆனா நான் பண்ண வேண்டியதை பண்ணி முடிச்சுட்டு வரேன். என் கனவு மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா உலகத்தோட 4 மூலையில இருந்தும் எனக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுண்டா. அப்புறம் நம்பர் 1 பணக்காரன் நானா தான் இருப்பேன். இதுக்கு மேல அந்த குப்பத்துக்காரங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது பாஸ். ஐயா, ஐயா, எங்க இருக்கீங்க? ஏய், இழுத்துட்டு வாங்கடா அந்த கிழவனை, கட்டுங்கடா. ஏய், ஏய், தூக்கி நிறுத்துங்கடா அவனை. ஊத்துடா சாராயத்தை. ஏய், ஏய், எங்க பேச்ச கேட்கல, சாவர வரைக்கும் நீ இங்கே இருக்க வேண்டியதாண்டி. நம்ம ஐயாவை அவனுங்க கொன்னுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்தது? அவர்தான் எங்கேயுமே காணுமே, வேற எப்படி நினைக்கிறது? நீ சொல்றதுதான் சரி. நாம குனிய இவனுக்கு கொட்டிட்டு தான் இருப்பானுங்க. என்னை பத்தி நீ கவலைப்படாத. உன் லட்சியத்துல இருந்து என்னைக்கு பின்வாங்காத. அவனுங்க கிட்ட நீ சரணடையாத. நிச்சயமா நீ ஜெயிப்படா.
இப்ப உங்க உயிருக்கு ஆபத்தாச்சு பாத்துக்கலாம். ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயந்து சாகுறீங்க? நான் அதுக்கு சொல்லல. அவனுங்களை எதிர்த்து சண்டை போட உங்ககிட்ட என்னடா இருக்கு? கத்தி ஒவ்வொருத்தர குத்தி குத்தி கத்தியை தீட்டுறதை விட நாம புத்தியை தீட்டணும். உங்ககிட்ட இருக்கிற தைரியத்தை ஆயுதமா எடுத்துக்க. அதத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறமா ஏன் என்ன தடுக்கிறீங்க? அவனுங்களை சுலபமா ஜெயிக்க முடியாது. உன்னால அவனுங்களை என்ன பண்ண முடியும்? அத்தனை பேரையும் சாகடிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம இடத்தை புடுங்குவாங்க? அடிக்கிறேன். இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. பேசாம இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு. 4 செவத்துக்குள்ள வேலை செய்யறதை விட இந்த மாதிரி இடத்துல வேலை செஞ்சா ஜாலியாவது இருக்கும். வெளியே இருந்து பாக்குறவங்க எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் பேராபத்தை பத்தி தெரியும். நம்ம வந்த வேலையை பார்ப்போம். கீழே போய் பார்த்தாதான் என்னென்ன ஆபத்து ஏற்பட போகுதுன்னு தெரியும். என்னாச்சு இந்த இடத்துக்கு? ஒரு மீனை கூட காணோம். நீ போட்ல இரு, நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். கீழே இறங்காத, சொன்னது புரியுதுல்ல? சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு. சீபெட் எந்த இடத்துல உடைஞ்சிருக்குன்னு உன்னால எங்களுக்கு சரியா காட்ட முடியுமா? அதை பத்தி நாங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். கடலுக்கு அடியில பூமி பலந்திருக்குன்னு சொல்றியா? அதுல உனக்கு எந்த சந்தேகமும் இல்லையா? நான் தானே பார்த்துட்டு வந்தேன். எனக்கு இந்த கடல்ல ஒரு இடம் விடாம எல்லா இடமும் அத்துப்படி. பல வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி தாக்கிச்சு. அதை எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது, வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இந்த தடவை எல்லாமே வித்தியாசமா இருக்கு. கடலோட நிலப்பரப்பே மாறி இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு தெளிவா புரியுது. ஆனா நீங்க எதுக்காக உங்க உயிரை பணைய வைக்கிறீங்க? இந்த கடல் எங்க தெய்வம். நான் கடல்லே தான் வாழ்றேன். இதுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால நிச்சயமா தாங்கிக்கவே முடியாது. இதால மத்தவங்களுக்கு ஆபத்துனா அதையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட வந்து உடனே சொன்னேன். இப்ப கண்டிப்பா நம்ம தண்ணிக்குள்ள போய் நடக்கிற மாற்றங்களை போட்டோ எடுக்கணுமா? நாங்க போக தான் போறோம். உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்களும் எங்க கூட வரலாம். பயம்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களும் உங்க கூட வரோம். தேங்க்யூ. சீபெட் உடைஞ்சிருக்குங்கிறது இப்போ 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பூமிக்கு அடியில் இருக்கிற தட்டுகள் நிச்சயம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் 17 வருஷத்துக்கு அப்புறம் கடலுக்கு அடியில் இன்னொரு வால்கானோ உருவாயிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாம அது பயங்கர சீற்றத்தோட இருக்கு. அப்படின்னா மறுபடியும் அது வெடிக்குமா? வெடிக்கலாம், வெடிக்காமலும் போகலாம். பட் கன்ஃபார்மா இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. முக்கியமான விஷயம் வந்து கராக்கட்டுல இருந்து ஏற்படுற புகை பேங்காக்கை தான் முக்கியமா பாதிக்கும். அந்த புகையோட திக்னஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. கரெக்ட் தான். இப்போ ஏற்பட்டுட்டு இருக்க கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சீக்கிரம் வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. உனக்கு அவ்வளவு திமிராடா?
ஏன் இடத்துக்குள்ளே நுழையிற அளவுக்கு வந்துட்டியா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போறியா? தகவல் தேடி வந்தியாடா நாயே? பணக்காரங்க திமிர ஆறியா? இதெல்லாம் ஒரு பழப்படா. போதை மருந்து கடத்துற புறம்போக்கு நீ. எங்க இடத்த கைப்பற்ற பாக்குறியா? எங்க இடத்துல அதை பண்ண போறியா? ஆமாண்டா, போதை மருந்து தான் விற்க போறேன். உனக்கு என்ன வந்தது? நான் கவர்மெண்ட்டை ஏமாத்துவேன், இந்த இடத்துல தீவு கட்டுவேன். உனக்கு என்ன? சாவுடா. கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு இடத்தை காலி பண்ணுவியா? அடிங்கடா விட. ரவால் 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 என்னாச்சு ரவால்? உனக்கு எழுந்திரு ரவால், எழுந்திரு எழுந்திரு ரவால், ரவால் எழுந்திரு. ஹே நேட்டு, பின்னாடி போ. நேட்டு, ரவாலுக்கு இப்ப எப்படி இருக்க? இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. என்னாச்சு? ரொம்ப சீரியஸா இருக்காரோ? எப்படி ஆச்சு? யார் இப்படி பண்ணா? என்னைக்கு நடந்தது? முந்தா நேத்து நடுராத்திரி. அந்த சார்ட்டர் தான் காரணமா இருக்கணும். அவன் தான் இப்படி பண்ணிருப்பான். சரி, ஓகே, வா, எங்களை ரவால் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போ. சரிக்கா, வா, வண்டியில ஏறு. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க. நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. உடம்புல 32 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. இதெல்லாம் எனக்கு வழியா தெரியலங்க. ஆனா நான் பிறந்த மண்ணு அவங்க சொந்தமாக்கிக்க போறாங்க. அதை என்னால தடுக்க முடியலையே. அதுதாங்க எனக்கு ரொம்ப வலிக்குது. நீங்க இதை பத்தி போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல? பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்களும் இவங்களுக்கு அதான வேலை செய்யறாங்க. பணக்காரங்கன்னா பெரிய இவனுங்களா? ஒரு அப்பாவிய போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. அவனுங்களை யாருமே எதுவுமே கேட்கல. எதுக்காக நீ இப்ப அனாவசியமா டென்ஷன் ஆகுற? பொலிட்டிஷியன்ஸும் பணக்காரங்களும் தானே இப்ப உலகத்தையே ஆள்றாங்க. பணம் இல்லைன்னா உலகமே சுத்தாதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. கையில பணம் இருக்கிறவன் எது செஞ்சாலும் அது தப்பு கிடையாதான். அப்படின்னா பணக்காரங்க எது பண்ணாலும் அதான் சரியா? ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுற ஏழைங்க எது பண்ணாலும் தப்பா? மனிதாபிமானமே உலகத்துல செத்து போயிடுச்சுமா? கொலை கொள்ளை இது எல்லாமே அதிகமாயிடுச்சு. ரவுடிங்க தான் உலகத்தையே ஆளணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டானுங்க. அப்படின்னா இதெல்லாம் யார் தான் சரி பண்ணுவா? நியாயப்படி நாமளே தான் நம்மளை திருத்திக்கணும். ஆனா அந்த ஒத்துமை இங்க இல்லையே. அதான் மொத்த பாவத்தையும் சுத்தம் பண்றதுக்கு இயற்கையே முடிவு பண்ணி வருது. இப்ப நீ எதை பத்தி சொல்ல வர? சுனாமியே அதுக்காக தான் வருதுன்னு சொல்றியா? எங்க சோனார் சொல்றது கரெக்டா இருந்ததுன்னா நம்ம பூமி கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய அழிவை சந்திக்க போகுது. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலைகள் வெடிக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது. முதல்ல பயங்கரமான நிலநடுக்கம் வரும். அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத பெரிய சுனாமியே உருவாகும். அப்படின்னா இந்த ஆபத்து நடக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. 10%, 20%? 50-50. என்னது? இப்போ நம்ம என்ன பண்றது? டாக்டருக்கு இந்த விஷயத்தை சொல்லணும். முதல்ல இப்போ உங்க 2 பேரையும் இமீடியட்டா சென்டருக்கு அனுப்பி வைக்க போறோம். நீங்க அங்கிருந்து மற்ற ரிசர்ச் ஆரம்பிங்க. அதுதான் டாக்டர் சலாமுக்கும் நம்ம வார்னிங் ஸ்டேஷனுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். உடனடியா என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும்னு தெரிய வரும். சரி, ஓகே. அப்படின்னா உங்க கதி? உங்களை சென்டருக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா ஓஷன் பெட்டோட மாற்றங்களை பற்றி நாங்கள் இன்னும் பல விஷயங்களை ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கோம். பூமியில நடக்க போற ஆபத்துக்களை பத்தி மனுஷங்களை விட மிருகங்களுக்கு தான் முன்னாடி தெரியுது. அதனால தான் மிருகங்களோட மாற்றங்களை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இதுங்க எல்லாமே ரொம்ப படபடப்பா இருக்கிறத பார்த்தா அடுத்த ஆபத்து எங்கேயோ நடக்க போகுதுன்னு தோணுது. உடனடியாக இந்த டீட்டெயில்ஸை டாக்டர் கிட்ட சொல்லி ஆகணும்.
பேசணும் சார். சிண்டே, நல்ல வேலை. உங்களை பக்கத்துக்காக தான் ஓடி வந்தேன். என்னாச்சு ஃபோ? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன விஷயம்? ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். நீங்க 2 பேரும் உடனே என் கூட வரணும். அதை விட அர்ஜென்ட்டான விஷயத்த நாங்க தாத்தாவை பார்த்து இப்ப சொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இரு, இவன் என்னமோ முக்கியமான விஷயம் சொன்னானே. நானும் அவரை தான் பார்க்கணும். வாங்க. இப்ப நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா டாக்டர்? கிரகாட்டோ அப்புறம் மற்ற வேல்கனோஸோட பாதிப்புகள் இன்னும் 140 வருஷங்களுக்கு இருக்கும். விளைவுகளும் ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். அதாவது பூமியில 70% அழிவை ஏற்படுத்தும். ஏற்கனவே தான் அந்த வால்கேனோஸை பத்தி என்கிட்ட சொல்லிட்டீங்களே. அண்டர் வாட்டர் வால்கேனோஸை பத்தியும் வியட்நாம் பெனின்சுலாவை பத்தியும் டேட்டாஸ் வேணும்னு சொல்லியிருந்தல்ல. குறிப்பா அந்த 2 வேல்கனோஸ் இன்னும் 50 வருஷங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தற்சமயத்துக்கு கிரகாட்டோவும் பினோட்டோபோவும் நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப பெனின்சுலாவில் இருக்கிற வேல்கனோ பிளேட்டுகள் அழுத்தத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நிச்சயமா சொல்றேன். அதுவும் முக்கியமா எந்த நிமிஷமும் இந்த ஆபத்து ஏற்படலாம். நம்ம நாட்டுக்கு இதால என்ன பாதிப்பு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்? இதனால பெரிய சுனாமி வரும் சார். அது கல்ஃப் ஆஃப் தாய்லாண்டை நோக்கி தான் கண்டிப்பா வரும். ஆமா சார், கல்ஃப்ல இருந்த தண்ணி எல்லாம் உள்வாங்கியிருக்கு. இந்த நிலைமையில சுனாமி வந்தா பாதிப்போட அளவை சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரத்துக்கு கடல் எழுந்துக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு அலையே ஒரு சிட்டி அழிச்சிடும். அதை பத்தியே சொல்லாம தற்காப்புக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கடலோர பகுதி மக்களை உடனடியா பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துங்கன்னு சொல்றேன். குறிப்பா சொல்லணும்னா பேங்காக்ல இருக்கிற மக்களை உடனே பாதுகாக்க. கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்களுக்கு ஒரே நேரத்தில் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது சாதாரண விஷயமா? கஷ்டமா இருந்தாலும் இதை தவிர வேற வழி இல்ல. பிலிப்பைன்ஸ், பினாட்டோபோ, இந்தோனேஷியா, கிராக்கட்டோ, இந்த எல்லா இடங்களுமே கடந்த 6 வாரங்களா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் மனசுல ஏகப்பட்ட சந்தேகமான கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த ஊரை கூடிய சீக்கிரம் புகை சூழ போகுதா? அந்த புகையோட திக்னஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கா? அது கடலுக்கடியில ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் கடந்த சில வாரமா இயற்கையில நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், கடலுக்கடியில இருக்கிற எரிமலைகளோட புகைகள் வெளியே வந்தா ஏசியன் கண்ட்ரிஸ் அத்தனையும் பாதிக்கப்படுமா? இது எல்லாம் சேர்ந்து மக்களோட மனசுல பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது? அதை தெரிஞ்சுக்கதான் நாங்க வந்திருக்கோம். இந்த புகை பேங்காங்க சூழ்ந்திருக்கிறத நீங்க இப்ப பார்க்கலாம். ஆனா அது ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால இப்ப இந்த பாதிப்பும் இல்ல. ஆனா பேங்காக்ல இருக்கிற 15 மில்லியன் பேரும் உடனடியா வேற பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்படுறாங்க. ஏன்னா அந்த புகையில டாக்ஸிக் கேஸ் இருக்கு. அந்த புகையால 100% உயிர் சேதம் ஏற்படும். அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மாஸ்கோட தான் இருக்காங்க. ஆனா அரசாங்கத்தால 3 தடவை வெளியிடப்பட்ட தகவல் பொய்யா இருக்கும்போது இது மட்டும் எப்படி உண்மையா இருக்கும்னு அவங்க மனசுல சந்தேகம் இருக்கு. சுனாமி வரும்ன்றாங்க, நிலநடுக்கம் வரும்ன்றாங்க, நாட்டுல இருக்க டேம்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் சொல்றாங்க. டிசாஸ்டர் சென்டரோட இந்த தகவலை பிரைம் மினிஸ்டர் ஏத்துப்பாரா? 17 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சுனாமி மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா? 26 டிசம்பர் 2004ல ஏற்பட்ட அழிவு மாதிரி மறுபடியும் ஒரு பேரழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்மளோட இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு. டாக்டர் சலாம் சொல்றது எல்லாம் அவர் நம்ப போறாரா இல்லையான்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சார் சொல்லுங்க சார், பெரிய சுனாமி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்களோட கேள்விக்கான பதிலை இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. நீங்க டாக்டர் சலாம நேரடியா வர சொல்லிருக்கீங்களே, அது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவரை இங்க வர வச்சிருக்கேன். இயற்கையோட இவ்வளவு பெரிய சீற்றத்துக்கு எது காரணம் சார்? ரொம்ப கஷ்டமான கேள்வி. பல்லாயிரம் வருஷமா நம்ம முன்னோர்கள் நாம எல்லாரும் இங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இத்தனை கோடி வருஷங்கள்ல நாமளே நமக்கு தெரியாம எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நாம தான் காரணம். இப்போ நாம எல்லாருமே தான் இயற்கைக்கு முன்னாடி குற்றவாளியா நின்றுகிட்டு இருக்கோம். இந்த இயற்கையோட பேரழிவை எப்படி சமாளிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? முதல்ல நான் பண்ணியிருக்கிறது, நம்ம நாட்டில் இருந்த அத்தனை படைகளையும் ஒன்று சேர்த்து பாதிக்கப்பட போறவங்களை காப்பாற்ற ஒரே படையா மாத்திருக்கேன். இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் எப்பாடாவது பட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அவங்க கண்டிப்பா காப்பாற்றுவாங்க. இயற்கை அன்னையோட இவ்வளவு பெரிய சீற்றத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு எங்களுக்கு தோணல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடியாதுங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் முயற்சி பண்ணணும்ல. பிரச்சனையை பார்த்து பயப்படாம எதிர்நீச்சல் போடுறது நல்லது. தேங்க்யூ வெரி மச். அமெரிக்காவை 13 ஹரிகேன்ஸ் தாக்குனதோட விளைவு என்னன்னு தெரியுமா? 25% மக்கள் தொகை மொத்தமா அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி யூரோப்லயும் ரஷ்யாவிலும் ஏற்பட்ட பனிப்பொழிவால அந்த நாடுகள் அழிவு 50% இருந்துச்சு. ஆசியா கண்டத்தை கவனிங்க. எரிமலை சீற்றத்தால் அழிவு, சுனாமியால் அழிவு, நிலநடுக்கத்தால் அழிவு. எச்சரிக்கையா இல்லைன்னா ஆசியா கண்டத்துல பாதி மக்கள் உயிரிழந்துருவாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா நம்ம நாட்டுல யாருமே பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஒரு நிலநடுக்கம் 9 ரிக்டர் அளவுக்கு மேல இருந்துச்சுன்னா
பசிபிக் கடலே சுனாமியா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட முதல் பாதிப்பு தாய்லாந்துக்கு தான். அது மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இப்ப என்னுடைய பயமே நம்ம நாட்டில் இருக்கிற அணைக்கட்டுகள் பாதிக்கப்பட்ட நம்ம நாட்டோட நிலைமை என்ன? மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இவர் சொல்றதை வச்சு பார்த்தா சதன் சைடுல நாம எல்லாரையும் காலி பண்ண சொல்றது தான் நல்லது. ஏற்கனவே 3 வாட்டி நீங்க எல்லாரையும் காலி பண்ண சொல்லியிருக்கீங்க சார். இந்த வாட்டி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்புறாங்க நம்பலைங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. என் கடமையை நான் செஞ்சாகணும். முன்னெச்சரிக்கையா இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. ஆனா இது வரைக்குமே எதிர்க்கட்சிகள் உங்க மேல ஏகப்பட்ட பழிய போட்டிருக்காங்க. இதனால ஆட்சி மாறவும் வாய்ப்பு இருக்கு. மாறினா மாறிட்டு போட்டுமே. ஒருவேளை இந்த வாட்டி சுனாமி வந்து மொத்த நாட்டையும் அழிச்சிட்டு போயிடுச்சுன்னா யாரை வச்சு எந்த தலைவா ஆட்சி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? டாக்டர் சலாம், உங்களுக்கு இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியுமா? 50% மேல இருக்கு. இந்த நிலைமையில எல்லாரையும் காலி பண்ண சொல்றது தான் நல்லது. இதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்கன்னு தெரியும். நம்பாதவங்க கூட இருப்பாங்க. நம்பாதவங்க கண்டிப்பா காலி பண்ண மாட்டாங்க. ஆனா யாராவது ஒருத்தனாவது நம்புறவன் இருப்பான். அவன் கண்டிப்பா மத்தவங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பான். பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நாம சேஃபா இருக்கணும். அவன் பேசுவான், இவன் பேசுவான்னு நாம சும்மா இருந்தாலும் மத்தவங்க சாகிறத பார்த்து நாமளும் சாக வேண்டியதான். சார், ஒருவேளை நீங்க எடுக்கிறது தப்பான முடிவா இருந்துட்டா? சரியான முடிவா உங்களால சொல்ல முடியுமா? டாக்டர் சலாம், நீங்க உடனே உங்க ரிசர்ச் சென்டருக்கு போய் அங்க நடக்கிற மாற்றங்களை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு டேட்டாஸையும் ரிப்போர்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையாவது நம்ம தடுக்க பார்ப்போம். கமாண்டர், நம்ம 6 மீட்டர் உயரம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியும். ஆனா அலையோட உயரம் அதிகமா இருக்கு. அதனால நம்ம திரும்பி இப்ப நம்ம உலகமே ஆபத்துல இருக்கு. இந்த கப்பலோட கடமையே வரப்போற ஆபத்து எதனால எப்படிப்பட்டதுன்னு முன்கூட்டியே சொல்றதுதான். நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம கடமையை செஞ்சே ஆகணும். அப்பதான் நம்ம உலகத்துக்கு எச்சரிக்கை செய்ய முடியும். இந்த இயற்கையோட சீற்றத்துல இருந்து நாம எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல. ஆனா அதுக்கான முயற்சிகளை நாம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு பல ஏஜென்சி கிட்ட இருந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த வாட்டி கண்டிப்பா உலக அளவுல பெரிய பாதிப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் மனித இனம் அப்படி ஒரு பேரழிவை சந்திச்சிருக்காங்க. மக்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போகும்படி ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். பாதிக்கப்பட போறவங்களை காப்பாத்துறதுக்காக மீட்பு பட தயாரா இருக்கு. தயவு செஞ்சு யாரும் அஜாகிரதையா இருக்காதீங்க. முன்னெச்சரிக்கையா இருக்கிறது எப்பவுமே நமக்கு நல்லதுதான். முயற்சியை கைவிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. இது வரைக்கும் டாக்டர் சலாம் கொடுத்த தகவல்கள் பொய்யா போயிருக்கலாம். ஆனா இந்த வாட்டி அவர் சொன்னதை நம்பித்தான் ஆகணும். 3 முறை தகவல்கள் தவறானாலும் டாக்டர் சலாம் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவசர பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே கைஸ், இதுக்கு மேலதான் நாம நம்ம கடமையில ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு வர சிக்னல் தப்பா இருக்கலாம், ஆனா நாம எடுக்கிற முடிவு சரியானதா இருக்கணும். நாட்டு தலைவங்கிற ஆணவத்துல நடந்துட்டு இருக்கியா? மறுபடியும் எல்லாரையும் காலி பண்ண சொல்லிருக்க. எங்கேயா சுனாமி வந்தது? எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுவோங்கிற. எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல நாங்கெல்லாம் கேடுங்களா? உனக்கு கட்சி அரசியல் இது மட்டும்தான் தெரியும். அதை வச்சு நல்லா சம்பாதிக்க தெரியும். ஆனா மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியாது. ஒன்ன மாதிரி ஆளுங்களால தாண்டா இந்த இயற்கை சீற்றமே ஏற்பட்டிருக்கு. வா, அங்கங்க சுத்தி என்கிட்டயே வரியா? உன்னை தலைவனாக்குறாங்க பாரு. அதுதான்டா இந்த நாட்டு மக்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இந்த தடவை அந்த தப்பை அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கப்புறம் உன்னை கால்ல போட்டு மிதிக்க போறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு தான் நீ பிரைம் மினிஸ்டரா இருக்க போற கடைசி நாள். உன்னை ஆட்சியை விட்டு மக்கள் இறக்க போறாங்க. அந்த இடத்துல நான் உட்கார்றத நீ பார்க்க போற. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. உனக்கு பதவி முக்கியம், ஆனா எனக்கு அது மட்டும் முக்கியம் இல்ல. மக்களோட உயிர் முக்கியம். நீ என்னைக்காவது அதை பத்தி கவலைப்பட்டிருக்கியா? பதவியா? பதவி அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாதவெல்லாம் தலைவனா? நான் என் மக்களை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை இந்த வாட்டி என் முடிவை தப்பா போச்சுன்னா நீயே பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கடா. நீங்க பயங்கர டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி இல்லாம இருக்கும்? என்ன பார்க்காமலேயே நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு சரியா சொல்லிடுறேன். எப்படி உன்னால முடியுது? கூட இருக்கிறவங்களே தொல்லை கொடுக்குறாங்களா? எவ்வளோ பிரச்சனைகளை தான் ஒரு நாளைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? என் பிரச்சனையை பத்தி கவலைப்பட்டு நீ டென்ஷன் ஆகாத. ஆக்சுவலா இப்போ ஊர்ல சாங் ரன் ஃபெஸ்டிவல் வேற இருக்குல்ல.
உன்னையும் குழந்தைங்களையும் நானே வந்து அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். போதும், இது வரைக்கும் 1000 வாட்டி சொல்லிட்டீங்க, ஒரு வாட்டி கூட வந்ததில்ல. பரவாயில்ல விடுங்க, உங்க வேலையும் டென்ஷனும் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் வருத்தப்படலை. ஐ எம் சாரிடா. ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த டென்ஷன்லாம் தீர்ந்த உடனே உன்னை பார்க்க வருவேன். உன்னையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு ஒரு வாரம் பூரா ஊர் சுத்த போகிறேன். இங்கே சுனாமி டென்ஷன் வேறு இருக்குது. நீ அங்கே கொஞ்சம் பத்திரமாவே இரு. எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டான்டா. அவன் ஆட்சியை தூக்க முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு மீட்டிங்ல எல்லாமே எனக்கு சாதகமா நடக்க போகுது. அப்பாண்ணா நீங்க தான் அப்பா. எனக்கு அப்பவே தெரியும், கண்டிப்பா நீங்க செஞ்சு முடிப்பீங்க. உங்க வழியில யாராலையும் குறுக்கிட முடியாதுப்பா, கவலைப்படாதீங்க. குறுக்கிட்டா முடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. இந்த தடவை நீ நினைச்சது நடக்கும். எனக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு நீதாண்டா பிரைம் மினிஸ்டர். எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் மக்களை நான் காப்பாற்றி ஆகணும். டாக்டர் சலாம் சொல்லி நடக்கும்னு எதிர்பார்த்து நடக்காம போன விஷயம் இந்த வாட்டி நடந்துச்சுன்னா கண்டிப்பா அழிவுகள் அளவுக்கு மீறி இருக்கும். நம்பி வெளியேறினவங்க தப்பிச்சிருவாங்க. நம்பாம இங்கேயே இருந்தவங்க நிலைமை என்ன? அவங்களை எப்படி காப்பாற்ற போறோம்? இப்போதைக்கு நமக்கு ஒரே வழி, அந்த கடவுளுடைய கருணை மட்டும்தான். அவர் மட்டும்தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற முடியும். பாவம் பண்றோன்னு கோவப்படுற அவரு சிலர் செஞ்ச புண்ணியங்களுக்காக கண்டிப்பா கருணை காட்டுவார். இதெல்லாம் பாத்தியா? என்ன கொடுமை இது! எப்படி எல்லாம் அக்கிரமம் பண்றாங்க, நம்ம இடத்தைய கேவலப்படுத்துறாங்க. ஐயா, போலீஸ்ல இவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? நீ இதெல்லாம் பார்க்காதடா. இவனுங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டானுங்க. அக்கிரமம் பண்றவன் என்னைக்கு நல்லா இருக்க மாட்டாங்க. ஆண்டவன் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. கூடிய சீக்கிரமே இவனுங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்க போகுது பாரு. பாருங்களேன் எவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்குன்னு. கடந்த 100 வருஷத்துல சீனாவில் ரொம்ப மோசமான இயற்கை அழிவு இதுதான். பெரிய பெரிய டேம்ஸ் கூட உடைஞ்சிருச்சு. பனி புயலால் லண்டனே மூழ்கியது. பிரான்ஸ், ஸ்பெயின், இட்டாலியோட நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. அங்க இருக்கிறவங்க உயிரோட உறைஞ்சு போறாங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம இங்க வந்தேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நானும் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். மக்களை காப்பாத்துறதுக்காக நீங்க படுற கஷ்டத்தை நானும் படணும். கவர்மெண்ட் சொன்ன விஷயம் 3 வாட்டி பொய்யா போனதுனால இந்த வாட்டி பல பேர் இதை நம்பல. நம்பினவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்க. அவங்கள பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா நம்பாதவங்களை நம்ம உயிரை கொடுத்தாவது எப்படியும் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு இப்போதுலேருந்தே, இந்த நிமிஷத்துலேருந்தே தயார் நிலையில இருக்கணும். உங்களையும் சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே நான் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. ஹலோ, சொல்லுங்க பிரைம் மினிஸ்டர். மீட்பு படையோட சேர்ந்து நானும் தயாரா இருக்கேன் டாக்டர் சலாம். எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நாங்க உடனே புறப்படுவோம். இந்த தடவை நீங்க கொடுத்த தகவல் பொய்யாகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எந்த நிமிஷமும் நாம பாதிக்கப்படலாம். என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு வேலையை நாம நம்ம இடத்துல இருப்போம்னு அடம்பிடிக்க வேண்டாம்டா. எங்கேயாவது போய் தொலைவோம். அவனுங்களே இந்த இடத்த சொந்தமாக்கிக்கிட்டு நாசமா போகட்டும். நம்ம மண்ணை அவனுங்க கேவலப்படுத்திட்டானுங்க. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. இத பார்த்துட்டு நாம சும்மா இருக்கிறத விட போறதுதான் நல்லது. எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. இந்த கொடுமை எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அசுத்தப்படுத்தின இந்த இடத்த அந்த ஆண்டவன் சுத்தம் பண்ணுவான். எல்லா பாவத்தையும் மொத்தமா அழிக்கத்தான் போறான் பாருங்க. இத பாரு, சில விஷயத்துல நாம விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. இல்ல முடியாதுன்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். உலகம் ரொம்ப பெருசு. நமக்குன்னு ஒரு இடம் இல்லாமல போயிடும். அங்க போவோம், நிம்மதியா வாழ்வோம். பிரைம்
மினிஸ்டர் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு. அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதான் உண்மை. உங்க எல்லாரையும் இந்த மீட்டிங்க்கு அவசரமா வர சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய தப்ப நேரடியா சுட்டி காட்டுறதுக்காக தான். இதுக்கு மேலேயும் அவனோட பைத்தியக்காரத்தெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காம அவனை உடனடியா பதவியை விட்டு தூக்கி ஆகணும். இதுக்கு மேலேயும் அவனுக்கு ஆள்ற தகுதி இல்ல. 3 தடவையும் அவன் தப்பான தகவலை கொடுத்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்டான். இவன் சுனாமி வருதுன்னு சொல்றது புலி வருதுன்னு ஒருத்தன் ஏமாத்துற கதையால இருக்கு. இவனுக்கு ஒத்து ஊதுறதுக்கு அங்க டாக்டர் சலாம்னு வேற ஒருத்தன் இருக்கான். டாக்டர் சலாம் ஆரம்பத்தில் செனட்டர் கூட அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்ததை நானே பார்த்துருக்கேன். பட் நடுவில் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா அவரை மறுபடியும் உள்ள கொண்டு வந்து விட்டது பிரைம் மினிஸ்டர் தானே. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஊரை விட்டு எல்லாரையும் காலி பண்ண சொல்லிட்டான். நம்பி போனவங்க சில பேர், நம்பாதவங்க பல பேர். ஊரே மொத்தமா அழிய போகுதுன்னு மைக்கு வச்சு எல்லார்கிட்டையும் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மூலையில இருக்கிறவங்க அந்த மூலைக்கு விழுந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குது நம்ம நாட்டில்? கரெக்டு தான். நம்ம பிரைம் மினிஸ்டரை மாத்துறது தான் நமக்கு நல்லது. இவரையே அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம். அந்த அளவுக்கு அதிகார பலமும் ஆள் பலமும் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. அப்புறம் என்ன யோசனை? அப்படியே செஞ்சிடலாம். இன்னைக்கு நீங்க எல்லாம் கத்துக்க போற விஷயம் என்ன? இயற்கையோட அழிவை பத்தி. அது ஏற்படாம இருக்க நம்ம என்ன பண்ணணும்? சுயநலத்தை விட்டுட்டு பொதுநலத்துல ஈடுபடலாம். நம்ம உலகத்துக்கு மிகப்பெரிய எதிரியே மனிதனுடைய சுயநலம் தான். வெரி குட். பிரின்சிபல் ஃபோன் பண்ணாங்க. பசங்க எல்லாரையும் உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா கிளம்பலாம். ஏன் என்னாச்சு? சொல்லிட்டு தானே வந்தோம். திடீர்னு ஏன் இவ்வளவு அவசரம்? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எர்த்குவேக்கும் சுனாமியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? உடனே கிளம்பணும். பசங்களா எல்லாரும் சீக்கிரம் வந்து பஸ்ல ஏறுங்க. கம் ஆன் குவிக். சீக்கிரம் வாங்க. சுனாமி வரப்போதா. நம்ம இங்க இருந்து போயாகணும். சீக்கிரம். அந்தமான்ல 7.9 ரெக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வரப்போகுது. அப்படின்னா வியட்நாம்ல 9.2 இருக்கும். உலகத்துல இதே மாதிரி 19 இடங்கள்ல எர்த்குவேக் பதிவாயிருக்கு சார். அது மட்டும் இல்ல, பெசிபிக் ஐலாண்ட்ஸ்லயும் சுமத்ராலயும் ஷாக் வேவ்ஸ் உருவாயிருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. லேபோட எல்லா ரேடார்லயும் அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்ப உடனே அண்டர் வாட்டர் லேபுக்கு போறேன். நில்லுங்க. அண்டர் வாட்டர் லேப்க்கு நீங்க போக வேண்டாம். இந்த நிலைமையில அங்க போறது ரொம்ப ஆபத்து. இப்போ உயிரை பத்தி கவலைப்படுறதை விட எதனால இது வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தானே எவ்வளவோ செலவு பண்ணி இந்த அண்டர் வாட்டர் லேபை நாம உருவாக்கி இருக்கோம். டாக்டர், லேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க உயிர் எங்களுக்கு அதை விட ரொம்ப முக்கியம் டாக்டர். ஆமா டாக்டர், இந்த பாதிப்பு கொஞ்சம் குறையிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கையெழுத்து போட்டுட்டோம். இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டரை மாற்றிட்டு அடுத்த பிரைம் மினிஸ்டர் நீங்கள் உட்காரதுக்கு நாங்கள் எல்லாருமே சைன் பண்ணிட்டோம் சார். என்னாச்சு? ஏன் எப்படியாவது? இப்ப நாமெல்லாம் என்ன பண்றது? நம்ம பில்டிங் விட்டு வெளில போயிடலாம் சார். அப்படின்னா வாங்க எல்லாரும் லிஃப்ட்ல கீழே இறங்கலாம். இல்ல இந்த நிலைமையில லிஃப்ட்ல போறது ரொம்ப ஆபத்து. கவலைப்படாதீங்க, இந்த பில்டிங் அவ்வளவு சீக்கிரம் இடிச்சு விடாது. சொன்னல, சாதாரண எர்த்குவேக் தான். நிலம்னு இருந்தா நிலநடுக்கம் வரதானையா செய்யும். இதுக்கெல்லாம் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், அதனால உன் பதவிக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு அந்த பிரைம் மினிஸ்டருக்கு நம்ம பூமியே சொல்லிடுச்சு. அதான் உண்மை. எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்க. கிராண்ட்பா, மறுபடியும் இன்னொரு சுனாமி வரப்போகுதா? வந்தாலும் அதை நாம தடுக்க முடியாது. எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க.
அதே நேரம் முடிஞ்ச அளவுக்கு உங்க கடமையை செய்ய தயாரா இருங்க. நான் லேபுக்கு போறேன். டாக்டர் அது உங்க உயிருக்கே ரொம்ப ஆபத்து டாக்டர். இந்த பாதிப்புகள் எதனாலங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காக நான் லேபுக்கு போறதை தவிர வேற வழியே இல்லை. தாத்தா அண்டர் வாட்டர் லேபால இந்த பிரஷரை தாங்க முடியாது, உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ஆனா அந்த டேட்டாஸ் வேணுமே. டாக்டர் அந்த டேட்டாவை நான் வேணா போய் கொண்டு வரேனே. என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம்? இந்த நிலைமையில யார் அந்த இடத்துக்கு போனாலும் அது ஆபத்து தான். இந்த பாதிப்புகளை முன்னாடியே நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த தடவை ஏற்படுற பாதிப்புல இருந்து நாம தப்பிக்க முடியும். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன் டாக்டர். தாத்தா வேண்டாம். நம்ம மக்களோட உயிர்லையும் அக்கறை செலுத்தணும் சார். நாளைக்கே நீங்கள் பிரைம் மினிஸ்டராக உட்காந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பொருளைகளை எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லாரும் சுனாமிக்காக பயந்து போயிருக்காங்க. எது நடக்கணுமோ அது நடந்துதாயே ஆகும். இந்த சந்தோஷத்தை நான் என் லக்ஸுரி போட்டில் கொண்டாட போகிறேன். நாளைக்கு மீடியாவை வர சொல்லுங்க, இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தும். ஓகே சார். நீ சென்டர்ல இருந்திருந்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நீ எதுக்காக என் கூட லேபுக்கு வரேங்கிற? நீங்க இது வரைக்கும் 1000 தடவை என்கிட்ட சொல்லிருக்கீங்க டாக்டர், அண்டர் வாட்டர் லேப்ல தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும்னு. இப்போ என்ன வர வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். என்ன மன்னிச்சிரு. எனக்காக நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன நடக்க போகுதுன்னு காட்டுங்க, காட்டி தொலைங்க. இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கணும் சொல்லி தொலைங்க. இந்த நிலநடுக்கத்தால பூமிக்கு ஆபத்து வரப்போகுதா இல்லையா சொல்லுங்க. தெரிஞ்சாகணும், எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. என்னது? அப்ப இது எல்லாமே உண்மைதானா? பாதிப்பு வரப்போகுதா? இந்த பூமியோட நிலைமை என்ன? இந்த மக்கள் எல்லாம் எப்படி காப்பாத்துறது? கடலுக்குள்ளே இன்னொரு நிலநடுக்கமா? ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் கீழே விழுந்துட்ட? எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆர் யூ ஆல் ரைட்? டாக்டர் சலாம், ரொம்ப ஆபத்தான இடத்துக்கு வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அனுப்புற எவிடன்ஸ் பிரைம் மினிஸ்டர் உடனே அனுப்பி வைங்க. என்ன எவிடன்ஸ் டாக்டர்? டாக்டர் நீங்க அனுப்புற டேட்டா கிடைச்சிருச்சு, ஆனா என்ன விட்டு நீங்க ஏன் தனியா போறீங்க? இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. உடனே போய் மக்களை காப்பாத்துற வழியை பாருங்க. பேராபத்து வரப்போகுதுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. உடனடியா அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துருங்க. இதுக்கு மேலயும் அங்க இருந்தா ரொம்ப ஆபத்து. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என் உயிர் பெருசு இல்ல. நாட்டுல இருக்கிற பல கோடி பேரை காப்பாத்தி ஆகணும். உடனே பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லி மீட்பு குழுவை தயாரா வைக்க சொல்லுங்க. எப்படியாவது இந்த நாட்டு மக்களை காப்பாத்தி ஆகணும். நான் இன்னும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி அனுப்புறேன். டாக்டர் வேண்டாம். கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அங்கே இருக்க நான் வரேன். இதுக்கு மேல எந்த டேட்டாஸையும் என்னால அனுப்ப முடியாது. கம்யூனிகேட்டர் எல்லாம் உடைஞ்சு போச்சு. சார் ஒரு நிமிஷம். நீங்க அங்க போறது ரொம்ப ஆபத்து. நாங்களே பார்த்துப்போம் சார். நீங்க கட்டாயம் அங்க போடுமா? நான் இந்த நாட்டோட தலைவன். என் மக்களை நான் காப்பாத்தி ஆகணும். என் உயிரை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்பலாம். ஒன்றும் இல்லடா செல்லம், கடல்னா அலை இருக்கத்தான் செய்யும். இதுக்கெல்லாம் பயந்து
இருக்கிற மக்களை உடனடியாக காப்பாத்தி ஆகணும். ஓகே சார், டீம் 2 நான் அனுப்புறேன். Angelina! 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 Angelina, எங்க இருக்க? Side போ! எங்க இருக்க? Angelina! Side! எனக்கு பயமா இருக்கு. Angelina! Angelina! போ! Side! எங்க இருக்க? Angelina, என் கூட வேமா. Angelina! Angelina! சீக்கிரம் உள்ள போய் போ! சீக்கிரம்! லேப் மேல வந்துருச்சு. டாக்டர் எங்க பாருங்க. ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்கு help பண்ணுங்க. Please. தாத்தா, எங்களை காப்பாத்துங்க. சீக்கிரம் போ. டாக்டருக்கு என்னாச்சு பாரு. என் தாத்தா எல்லாம் ஆஞ்சலினா. எங்க போய் அஞ்சலினா இல்லப்பா அஞ்சலினா வர மாட்டேன். Come on, quick! கவலைப்படாத. என் கையை பிடிச்சுக்கோ. பயப்படாத. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க. டாக்டர் அங்க இருக்காரு. போ. இருங்க. Please. யாராவது எனக்கு கொஞ்சம் help பண்ணுங்க. பொறுமையா இருங்க. Please. இவருக்கு help பண்ணுங்க. Hey. Please. Help பண்ணுங்க. இவர் நிலைமை மோசமா இருக்கு. சீக்கிரம். எனக்கு தெரியுது. நாம உடனே அந்த பசங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். அவ்வளவு வெயிட் ஹெவி தாங்க சார். எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அவங்க உயிரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சார் நான் வேணா இன்னொரு டீம் வர சொல்லட்டுமா? அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண இப்ப நேரம் கிடையாது. நான் சொன்ன வேலையை உடனே செய்யுங்க. சார் எனக்கு புரியுதானா? ரெஸ்கியூ பண்றதுக்கு 2 பேர் வேணும். ஆனா இப்போ ஒருத்தர் தான் இருக்கும். அதனால தான் இன்னொருத்தர் வர சொன்னேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். அது தவிர வேற வழி இல்ல. அப்படின்னா சரி, நானே கீழே போறேன். சார் வேண்டாம், அது உங்க உயிருக்கு ஆபத்து. இது என்னோட கடமை. இது ஏபிஎல் இருந்து உங்களுக்காக நேரடி ஒளிபரப்பு. பாதிக்கப்பட்ட ஸ்கூல் பஸ்ல இருந்து குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு பிரைம் மினிஸ்டர் அவரே இறங்கியிருக்காரு. பாதிக்கப்பட்ட பல பேர் அவரோட டீம் காப்பாத்திட்டு இருக்கு. கண்ணோட லெவல் அதிகமாயிட்டே இருக்கு. சீக்கிரமா பிரைம் மினிஸ்டர் அந்த குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும். சுனாமியால இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை பார்த்து மற்ற நாடுகள்ல எச்சரிக்கையா இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. ஓகே. சீக்கிரம். பசங்களா யாரும் பயப்படாதீங்க. உங்களை நான் காப்பாத்திடுவேன். கமான் சீக்கிரம். ஆப் சீக்கிரம். சீக்கிரம் மேல போங்க. குழந்தை பத்திரம். பஸ்ல இருக்க குழந்தைங்க எல்லாரையும் பிரைம் மினிஸ்டர் காப்பாத்தி
காப்பாத்திட்டாரு. இப்ப இருக்கிற இக்கட்டான நிலைமையை இதுக்கு மேல யாரையும் ஹெலிகாப்டர்ல ஏத்த முடியாதுங்கிறது தான். பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ண போறாரு? பிரைம் மினிஸ்டரை யார் காப்பாத்த போறாங்க? குழந்தைகளை காப்பாத்த சொல்லி அந்த ஹெலிகாப்டர் போக சொல்றாரு. அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டரோட நிலைமை என்ன? சுனாமியால பிரைம் மினிஸ்டர் தாக்கிடுச்சு. அவர் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. காப்பாத்துங்க, அவரை யாராவது காப்பாத்துங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் காப்பாத்துறதுக்கு யாராவது வாங்க. சேஃபா தரையா இருக்கீங்க, சீக்கிரம். நம்ம பிரைம் மினிஸ்டரை யாரு காப்பாத்த போறாங்க? இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன், இங்க வாங்க, நான் இங்க இருக்கேன் பாருங்க, நான் இங்க இருக்கேன். நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் நம்ம டீம் கண்டுபிடிச்சிருச்சு. அவர் ஹெலிகாப்டர்ல ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கம் ஆன், டவுன் டவுன். அப்படிதான். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க. என் கை பிடிங்க, பிடிங்க, கெட்டியா பிடிங்க. கம் ஆன், இன்னும் கொஞ்சம் ரைட்ல வாங்க. கீழே கீழே டவுன் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க. கை பிடிங்க, நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. அப்படிதான். மத்தவங்களுக்காக பாடுபடுறவங்களையும் மனிதாபிமானம் உள்ள எல்லாரையும் கடவுள் காப்பாத்து வருங்கிறதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. பிரைம் மினிஸ்டர் அவரை காப்பாத்திட்டாரு.
இன்னைக்கு பல பேர் உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு டாக்டர் சலாம் கொடுத்த சரியான தகவல்கள் மட்டும்தான் காரணம். அப்படிப்பட்ட மேதையோட இழப்பு இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். சார், என் தாத்தா அவர் உயிரிய தியாகம் பண்ணியிருக்காரு. அழிவு தெரிஞ்சுக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டாரு. கடல் மாற்றங்கள் எல்லாமே அதால தெரியும். உண்மையான நிலநடுக்கத்தை நம்ம அதால தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர் சென்டர் ஏற்கனவே இந்த விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியுமா? சார், நம்ம நாட்டுக்கு இப்ப ஏற்பட்ட அழிவை மறுபடியும் எந்த காரணத்தை கொண்டு ஏற்பட விட்டுறாதீங்க. கண்டிப்பா விடமாட்டேன். இது அழிவில்லை, ஆண்டவன் கொடுத்த தண்டனை. மொத்த மனித இனத்தையும் அவன் திருத்தறதுக்கு கொடுத்த தண்டனை. மிஸ்டர் ஃபோ, உங்களோட தகவல்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. டெக்னாலஜி மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வரப்போற ஆபத்து முன்கூட்டியே தெரிஞ்சிரும்னு நீங்க சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மை. உங்களை பாராட்டுறேன். இனி யாரும் மிருகங்களை கொல்லக்கூடாது. தேங்க்யூ வெரி மச் சார். மனிதாபிமானம் உள்ள ஒரு பொலிட்டீஷியனை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். பார்த்து என்னென்ன மருந்து வேணுமோ சீக்கிரம் கொடுங்க. நீங்க வாங்க. இங்க யாருக்கும் அடிபட்டிருக்கு, என்னன்னு பாருங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு நம்ம நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்காக தயவு செஞ்சு யாரும் மனசு உடைஞ்சிடாதீங்க. மறுபடியும் நம்ம நாடு தலை நிமிரும். எல்லாத்துலயும் நாம தான் முதல் இடங்கிற பேரை வாங்குவோம். இது எல்லாத்துக்கும் மேல இந்த நிமிஷத்துல இருந்து இயற்கைக்கு எதிராக நம்ம நடந்துக்க போறதில்ல. இன்னைக்கு அந்த ஆண்டவன் நம்மளை தண்டிச்சிட்டான். ஆனா நாளைக்கு அவனே நம்மளை பாராட்டுற அளவுக்கு நம்பிக்கையோட வாழ்வோம். தண்டிக்கிறது ஆண்டவனுடைய குணம். தண்டிச்சாதான் நாம நம்ம தவறுகளை சரி செய்ய முடியும். இது அவன் நமக்காக படைச்ச உலகம். இனி இந்த உலகத்துல எந்த பாதிப்பும் ஏற்படாம நாம தான் பார்த்துக்கணும்.